கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாலே செய்தி பிறந்ததான தமிழ்நாடு தலைவர் பாஸ்டர் ஜே மேத்யூஸ் அவர்கள், செயலாளர் பாஸ்டர் ஜே லாசர் அவர்கள், இன்னும் வந்திருக்கிறதான கர்த்தருடைய தாசர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவ பிரமாணத்தின்படியும் சட்டத்தின்படியும் விவாக ஆராதனை நடத்தும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த சந்தர்ப்பத்திற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விவாகம் என்று சொல்வது யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அது பரிசுத்தம் உள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ முறைப்படியான விவாகம் என்பது தேவனுக்கும் சபைக்கும் என்பதாக முழு நிறைவு இல்லாத மக்களுக்கு ஒரு முழு நிறைவை அனுபவிக்கும்படியாக அனுமதிக்கப்பட்டது, அதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதுவரையிலும் இந்த 2 மணமக்களும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவுதான் குடும்பத்தில் இனஜனங்கள் காணப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு ஏற்படவில்லை. ஆனால் இன்றிலிருந்து, இந்த நேரத்தில் இருந்து ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொள்ள தேவன் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே வாழ்நாள் முழுவதுமான ஒரு அன்பு மிகுந்ததான ஒரு ஒப்பந்தத்தை, அதாவது ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த திருமணம். ஆகவே இந்த நேரத்தில் அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு நிறைவுக்குள்ளாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரவேசிக்க போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அனுபவத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தலைகளை வணங்கி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையான எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இப்போதும் 2 குடும்பத்திலாய் பிறந்ததான தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான அன்புக்கும் பரிசுத்தத்திற்கும் நிறைவான ஒரு சமாதானத்துக்கும் ஐக்கியத்திற்கும் ஏதுவாக இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒன்றாக இணைக்க சித்தம் கொண்ட தெய்வத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இணைக்கப்படுகிறதான இந்த இணைப்பின் மூலமாக அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கிறதான வாக்குறுதிகளை ஜீவனுள்ள நாளளவும் காத்து நடக்க கர்த்தர் இவர்களுக்கு கிருபை செய்வீராக. இப்போதும் பரிசுத்த சிந்தையோடு முழு இதயத்தோடு ஒருவருக்கொரு வாக்குறுதிகளை பரிமாறிக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இந்த விவாக இணைப்பை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். முப்பரினோல் சீக்கிரமாய் ஆராதனை சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே கூட இருந்து இவர்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவனுக்கு முன்பதாகவும் சபைக்கும் இனஜனத்திற்கு முன்பதாகவும் வினோத் குமார் என்ற மணமகனும் கெர்சியால் என்ற மணமகளும் பரிசுத்த விவாகத்திற்குள் இணைத்து வைக்கும்படியாக நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். இது கனத்துக்குரியதும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதுமாகும். இந்த பரிசுத்த ஏற்பாட்டில் இப்பொழுது இவ்விருவரும் இணையும்படி வந்துள்ளனர். இவர்கள் சட்டப்படி இணைக்கப்படக்கூடாத காரணங்கள் ஏதாவது சொல்லக்கூடும் என்றால் அதை இப்பொழுது சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் இனிமேல் ஒருபோதும் யாதொன்றும் சொல்லக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எழுமில்லுங்க. நீங்கள் இருவரும் இந்த விவாக உடன்படிக்கைகள் பூரண சம்மதம் தெரிவிக்கிறீர்களா?
குமார் ஆகிய நீர் கெர்சிமாள் ஆகிய இவளை உமக்கு விவாக மனைவியாய் ஏற்றுக்கொண்டு உத்தமமாய் நடந்து கொள்வீரா? கெர்சியாள் ஆகிய நீ வினோத் குமார் ஆகிய இவரை உனது விவாக புருஷனாய் ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வாயா? நடந்து கொள்வேன். கைப்பிடிச்சு கொடுக்கிறது. வலகையை பிடிச்சு அந்த வலகையில வினோத் குமார் ஆகிய நான் கெர்சியாள் ஆகிய உன்னை என் விவாக மனைவியாய் ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் உயர்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உன்னை நேசித்து மரணம் நம்மை பிரிக்க மட்டும் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி உன்னை போஷித்து காப்பாற்றுவேன் என்று தேவ சமூகத்துக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறேன். கெர்சியாள் ஆகிய நான் வினோத் குமார் ஆகிய உம்மை என் விவாக புருஷனாய் ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் உயர்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உமக்கு கீழ்ப்படிந்து மரணம் நம்மை பிரிக்க மட்டும் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். வினோத் குமார் ஆகிய இந்த மணமகனும் கெர்சியாள் ஆகிய இந்த மணமகளும் இன்று முதல் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்பதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சபையாராகிய உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக கடந்து வந்ததான தம்முடைய பிள்ளைகள் ஒரே குடும்பமாய் இணைக்கப்படத்தக்கதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாக்குத்தத்தங்களினாலும் உறுதிமொழிகளினாலும் இந்த நேரத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இனி இருவராயிராமல் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதன்படி இந்த நாளிலிருந்து இவர்கள் ஹல்லேலூயா ஒரே அனுபவத்தோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே மனதோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்கும்படியான ஒரு பரமசலாக்கியத்தை எங்கள் தேவனாய கர்த்தர் அந்த மக்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளளவும் தேவ பிரமாணத்தை கைக்கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை, இன்னும் மக்கள் செல்வங்களை, இன்னும் பொருளாதார நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே இவர்களுடைய வாழ்க்கை வளர்ந்து பெருக ஆண்டவர் கிருபை செய்வீராக. அதற்காக இந்த நேரத்திலையும் ஆண்டவரே கூடி வந்துதான் உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஒருமித்து இந்த மணமக்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போது ஒரு வேத பகுதியை மறுபடியுமாக கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஆயிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர் முடிக்கட்டும். ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார்.
இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஹல்லேலூயா. இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாவரும் வந்து தலைகளில் கைகளை வைத்து ஜெபிப்பார்கள். 2 முழங்கால் படுங்க. முழங்கால் படுங்க. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்க கரங்களை நீட்டி இவங்களை ஆசீர்வதிங்க. நாங்க ஜெபிக்கிற வேளையில் எல்லாரும் எழுந்து நின்று, ஏனென்றால் இவர்கள் இருவரும் இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனே இணைத்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு வேணும். இவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை தொடங்கின நேரம் முதல் இந்நேரம் வரைக்கும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான சகோதரன் வினோத் குமாரையும் கெட்சியாலேயும் இன்றைக்கு கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீர் இணைத்திருக்கிறபடியால ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இவர்கள் மேல கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்து ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆண்டவரே தொடர்ந்துள்ள சந்ததிகளை ஆசீர்வதித்து இணைத்து குடும்பங்களை ஆசீர்வதித்த தேவன், எங்களுடைய புதிய ஏற்பாட்டு முற்பிதாக்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவன், இவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் இணைந்து இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய முக பிரகாசம் இவர்கள் மேல் விளங்குவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல பக்தியுள்ள சந்ததிகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் சபையிலேயும் சங்கத்திலேயும் சாட்சியுள்ளவர்களாய் வாழ்ந்து முன்னேற வேண்டிய கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுவரையிலையும் தலைகுனிந்து நடந்ததான நம் மணவாட்டியினுடைய முக்காடு இப்போது நீக்கப்படுகிறது. ஆசீர்வதியும் கர்த்தரே என்கிற பாடலை நாம் மீண்டும் பாடும்படியாக இருக்கிறோம். இப்பொழுது மணமக்கள் பதிவேட்டிலே கையொப்பம் விடுவார்கள். நாம் எல்லாரும் உட்காரலாம். ப்ளீஸ் சிட் டவுன். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசாவோதேயும் தோத்தரே மகிழவே விசிலோவானத்தோதி கதிரின்றே
மனவாளனே ஆசாரியனும் வந்தாரனும் மனமகளோ என்றும் என்றும் கண்டேனோ உம்மாயே கண்டும் சென்று